நீங்கள் எங்களை வெல்ல முடியாது. நாங்கள் வெல்ல முடியாதவங்க. ஆமா, அப்படியா? நாங்கள் உங்களை பயப்படவில்லை. அவர்கள் சமையலறையில் அப்படித்தான் நடந்து கொள்ள மாட்டார்கள். போராட்டத்தை நிறுத்துங்கள். சமையல் போராட்டத்துடன் போராடுவது நல்லது. சிறந்த கேக் யார் செய்வார்கள்? உங்களிடம் 5 நிமிடங்கள் உள்ளன. அருமை, எங்களுக்கு கேக்குகள் பிடிக்கும். இங்கே கேக்குகள் உள்ளன மற்றும் இங்கே கிரீம் டெட் அடுக்குகளை ஒன்றன் பின் ஒன்றாக வையுங்கள். அதை கிரீமுடன் பூசுங்கள். அதுதான். அடுத்ததை செய்யலாம். அடுத்ததை. ஆமாம், இன்னும் கொஞ்சம் மட்டுமே மீதமுள்ளது. சூப்பர், அற்புதம். என்ன? ஆமா, நாங்கள் அதை செய்யலாம். பாருங்கள், இப்போது நாங்கள் கை கொண்டு கேக்கை பூசலாம். இது மிகவும் வசதியாக இருக்கிறது. ஆம், நீ சரிதான். ஓ சாக், நாங்கள் எவ்வளவு புத்திசாலிகள். பாருங்கள், இப்போது சமமாக இருக்கிறது. இப்போது நாங்கள் கிரீமுடன் போராடலாம். உணவுடன் சண்டையிட முடியாது. கிரீம் ருசியாக இருக்கிறது. அருமையான வேலை நண்பர்களே. கிரீம் நீங்கள் தேவைப்படுற மாதிரி தான் வந்துள்ளது. ஹூரே! சமையல்காரர் எங்களை பாராட்டுகிறார். அவர் போய்விட்டார். சில சாக்லேட்களை சேர்ப்போம். அவை எந்த கேக்கையும் ருசியாகவும் அழகாகவும் மாற்றும். மேலும் அதை பக்கங்களிலும் சேர்ப்போம். இப்போது மேலே சில ஸ்கிட்டில்ஸ் காண்டிகளை சேர்க்கலாம். அவை கேக்கை மிகவும் பிரகாசமாக்கும். சரி, குவென்டின். ஆம், நீ சரிதான் சாக். அற்புதம். சரி, எங்கள் கேக் சீராக இருக்கிறது. ஏய் பசங்களா, முட்டாள்தனமாக இருக்காதீங்கள். நிறுத்துங்கள். இப்போது இந்த குக்கீகளால் நமது கேக்கை அலங்கரிப்போம். அவற்றை பாருங்கள், அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. எனக்கு இன்னொரு யோசனை இருக்கிறது. இந்த கேக்கை உங்களை நோக்கி சுடுவேன். ஏன்? வாங்க சிரிங்க. என்ன நம்புங்க. சிறப்பு. பாருங்கள், நமக்கு சிரிப்புகள் கிடைத்துட்டது. இப்போது கேக்கில் மேலும் எமோஜிகளை உருவாக்கலாம். இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். அது அசல் அல்லவா? உன்னுடைய இன்னொரு புகைப்படத்தை எடுக்கிறேன். வாங்க, இன்னும் உணர்ச்சிகள். அதிக உணர்ச்சிகள், அதிக எமோஜிகள். எமோஜி கேக் கிடைத்து விட்டது. இது அற்புதமாக இல்லையா? ஆம், அதை பாருங்கள் பையர்களே. அடட்டா, அது வெறும் பரிதாபம். எங்க கேக்கை பாருங்கள். ஸ்பைடர்மேன் கிழிந்த கேக்கை காப்பாற்றி உலகத்தை காப்பாற்றுகிறார். அது குளிர்ச்சியா இல்ல? அதை பாருங்கள் பெண்களே. உங்கள் நேரம் முடிந்து விட்டது. உங்கள் கேக்குகளையும் மதிப்பீடு செய்ய நான் தயாராக இருக்கிறேன். முதலில் யார்? பெண்களுடன் தொடங்கலாம். எமோஜிகளுடன் சிறந்த யோசனை. சரி, இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். நீல வெல்வெட் நிரப்பு. அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. நன்றாக செய்தீர்கள். கேக் மிகவும் மென்மையாக உள்ளது. எனக்கு பிடிச்சது. மற்றவர்களாகிய ஆண்கள் பற்றி என்ன? ஸ்பைடர்மேன் உடன் இருப்பது கவர்ச்சியாகவும் சுவையாகவும் தெரிகிறது. சரி, நம் முயற்சிப்போம். மிகவும் நல்லது. நன்றாக செய்தீர்கள் நண்பர்களே. பக்கங்களில் இருந்து சாக்லேட்டுகள். ஆம், அது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. நல்ல வேலை, பாராட்டுக்கள். முதல் பரிசு உங்களுக்கே. ஹூரே! இரண்டாவது, பனியாக புரிட்டோ தயாரிக்க வேண்டும். உங்களுக்கு 5 நிமிடங்கள் உள்ளன. நேரம் போகிறது. சிறப்பு, இதை செய்யலாம். வாங்க, கொஞ்சம் வலிமையா. அதுதான், நல்லா செய்தீங்க. நீங்க மாவை துடைக்கிறப்போ நான் நிறங்களை கிண்ணங்களில் வைக்கிறேன். நம்ம மாவை வண்ணமயமாக்க அப்படியே வெவ்வேறு நிறங்களை வெவ்வேறு கிண்ணங்களில் சேர்க்கிறோம். நல்லா செய்தீங்க. இப்போ அதை மாவால் நிரப்புவோம். அருமை. பாத்திரத்தை இப்போது எடுத்துக்கொள்ளலாம். இதோ. மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்கள். அது ஒட்டாமல் இருக்க. இப்போது டோர்டில்லா மாவை சேர்ப்போம். அற்புதம். ஆஹா, அருமையாக மணக்கிறது. அதை திருப்பி விடுவோம். தட்டில். அற்புதம். இப்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் மாவு தேவைப்படும். ஹாய் நண்பர்களே. சரி, இப்போது நமது முறை. கோழி மார்பகத்தை பாருங்கள். நீங்கள் நான் நினைப்பதை நினைக்கிறீங்களா? மிகவும் சரி. நாம் பேஸ்பால் விளையாடுவோம். பிடிக்கிறேன். அற்புதம். சரி, இப்போது கோழியை நேராக பானில் வறுக்கலாம். அருமை. மிருதுவானது.
இதை வெட்ட வேண்டும். ஏய் அது கத்தி, அதோட விளையாடுவதை நிறுத்து. சரி, கோழி மார்பகத்தை அப்படியே வெட்டுவோம். விளையாடாம ஓ அது சலிப்பு. ஆமா இது ரொம்ப குளிர்ச்சி வந்தாகும் பொழுது என்ன என்ன? நான் என் விரலை வெட்டி கொண்டேன். ஓ சாக், நான் என் விரலை வெட்டி விட்டேன். என்ன? ஓ, நீ என்ன செய்தாய்? நான் இறக்கிறேன். அந்த சத்தம் என்ன? இல்லை. கைஸ், நீங்கள் வாங்கினீர்களா? நான் கிண்டல் செய்தேன். என் விரலில் எந்த பிரச்சனையும் இல்லை. பாருங்கள், இது ஒரு கிண்டல். என்ன? ஒரு கிண்டல்? சமையல்காரருடன் விளையாடக்கூடாது. இந்த கத்தியை நான் எடுத்துக்கொள்கிறேன். உனக்கு இனி கத்தி கிடையாது. அப்போ வெள்ளரிக்காய்களை என்ன செய்வது? வெள்ளரிக்காய்களை எப்படி நறுக்குவது? இப்போ உன் கையால் வெட்டு. ஓ, அதை எப்படி செய்வது? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. அதை நேராக விசிறியில் வைக்கிறேன். பின்னர் அவற்றை தானாகவே வெட்டுவோம். பாருங்கள், நேராக டோர்டில்லாவில். அது அருமையாக இருந்தது. இப்போது அதே போல தக்காளியுடன் செய்யலாம். அற்புதம். இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. இப்போது கோழியை சேர்ப்போம். ஒரு நிமிடம், நான் ஒரு துண்டு முயற்சிக்க விரும்புகிறேன். இது எங்கள் போட்டி உணவு. அதை நிறுத்து. பசங்க வாதிடுறாங்க. வாங்க, நம்முடைய இனிப்பு புரிடவை செய்யலாம். ஓ ஆம், அது சரி. கொஞ்சம் நொடலாம் சேர்ப்போம். அதை சமமாக பூசுங்கள். அருமை. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆமாம், இப்போ நான் நுடலா மீது ஐஸ்கிரீம் சேர்க்க போகிறேன். இப்போ கமி வார்ம்ஸ். மற்ற சில இனிப்புகள் மிட்டாய் மற்றும் மார்ஷ்மெல்லோ போன்றவை. பாருங்கள், இது சிறந்தது. எங்க சிறிய இனிப்பு புரிடவை பாருங்கள். காத்திருங்கள், இது இனிப்பு அல்ல. பெண்களுக்கு உண்மையில் ஒரு இனிப்பு புரிட உள்ளது. மேலும் அது மிகப்பெரியது. ஓ, பொறாமையால் பச்சையாகி விட்டேன். ஏய் சாக், அது உனக்கு நல்ல நிறம் இல்லை. ஆனால் உனக்கு நல்ல நிறம் என்னவென்று எனக்கு தெரியும். சாக், பாரு, நாம் எங்க பூரிடோவை சில ஸ்கிட்டில்களால் தெளிக்க போகிறோம். இது மிகவும் பச்சையாகவும் அற்புதமாகவும் இருக்கும். இப்போது அதை ஒரு மான்ஸ்டராக மாற்றுவோம். குளிர்ச்சியான அலங்காரம். சரியா? சிறந்த யோசனை குவெண்டின். பெண்களே, உங்களுக்கு பொறாமையா? உங்கள் நேரம் முடிந்தது. இப்போது உங்கள் புரிடோஸ் சுவைக்க அனுமதியுங்கள். கைஸ், இது எங்கள் பிராங்கன்ஸ்டைன் புரிடோ. சரி, நான் இதை சாப்பிட்டு பார்க்கிறேன். மோசமில்லை. உண்மையில் மிகவும் நல்லது. எனக்கு பிடிச்சது. அருமையான வேலை. இப்போது பெண்களின் புரிடோவை முயற்சிப்போம். இங்கே உங்களுக்கு செஃப். இது ஒரு இனிப்பு. இது மிக பெரியது மற்றும் நிறம் மிகுந்தது. ரொம்ப ருசியா இருக்குது. எல்லா இனிப்புகளின் சேர்ச்சி அற்புதமாக இருக்கு. ஓ ஆம், எனக்கு அது மிகவும் பிடிச்சது. Alexander Sutriel, Barini Annie Bertha Preserving. மற்றும் நீங்கள் பணத்தை பெறுகிறீர்கள். இப்போது இறுதி சவால். இது யார் இறுதி பரிசான $1 மில்லியன் வெல்லப் போகிறார்கள் என்பதை முடிவு செய்யும். இது தொடங்கிவிட்டது. ஓஹோ ஆம், நாங்கள் அதை செய்ய போகிறோம். கொஞ்சம் பால் சேர்ப்போம். இப்போது நாங்கள் நெஸ்குவிக் சேர்க்க போகிறோம். இந்த துருவியின் உதவியுடன் நாங்கள் அதை அனைத்தையும் இணையத்தில் இருந்து கிடைத்த லைஃப் ஹாக்கை பயன்படுத்தி கலக்க போகிறோம். அற்புதம் இல்லையா? ஓ ஆமாம், பாரு சாக், டர்போ மோடு. பார், அருமை. இது அற்புதமாக இருக்கிறது. கோல். ஆஹா, பசங்களாகவே இருப்பார்கள். சரி, முதலில் ஸ்குவாவ் அண்ட் சாக்லேட் பிரின்சஸ் புருவாம்பா சூப்பர் ஸ்ட்ரா ப்ராசரியா சிறப்பு. இப்போது நமக்கு சில விசிறிகள் தேவைப்படும், ஏனெனில் இந்த சாக்லேட்டை உருக்கப் போகிறோம். அப்படியே நம்முடைய கண்களுக்கு முன்னால் சாக்லேட் உருகுகிறது. ஏய், அது என்னை நோக்கி ஊதுகிறது. ஹலோ தோழி, நம்மால் சாக்லேட்டுகளை உருக்க வேண்டும், முடியை உலர்த்த வேண்டாம். ஓ, நீ சரிதான் சொல்ற, மன்னிக்குவோம்.
முடிச்சு சீஸ் அருமை. இப்பொழுது நமக்கு இந்த உருண்டை அச்சுகள் தேவைப்படும். அனைத்து நிறங்களிலும் உள்ள சாக்லேட்டை அதில் ஊற்றுவோம். இப்போது நாங்கள் நமது வாயால் ஊத வேண்டும். பாருங்கள், அவை அற்புதமாக இருக்கின்றன. அதில் கொக்கோ சேர்ப்போம். இப்போது அதை மூடுவோம். அதை கண்ணாடிக்குள் வையுங்கள். இன்னும் சுலபம். செஃப் பால் ஊற்றும் போது அது தயாராக இருக்கும். என்ன? ஓ இல்லை. ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. குவென்டின், பாரு, முதலில் சில கப் கேக்குகளை ஆர்டர் செய்யலாம். சரி. ஓ, இங்கே இருக்கிறார்கள். இப்போது என் கிரேன் பயன்படுத்தி பாருங்கள். இப்போது நாங்கள் உள்ளே எடுத்துக்கொண்டு இந்த கண்ணாடி கேக்கில் உள்ளே நமது கோகோவை ஊற்ற போகிறோம். இப்போது நமக்கு ஒரு டெசர்ட் மற்றும் ஒரு காக்டெயில் உள்ளது. உங்கள் நேரம் முடிஞ்சது. நான் முயற்சி செய்கிறேன். அருமையான செய்தி. இப்போது நாங்கள் வெற்றியாளரை கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் முதலில் நான் பெண்களின் அணியோட கோகோவை முயற்சிக்க போகிறேன். பால் கொண்டு சாக்லேட் குண்டுகளை உருக்குவது மிகவும் குளிர்ச்சியான யோசனை. எனக்கு இது பிடிக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. தூம் மற்றும் நிறமூட்டம். அடடா, அது ருசியாக இருக்கிறது. ஆனால் பசங்க அவர்களின் கப் கேக்கில் கோகோவை கொண்டிருக்கிறார்கள். அது கூட குளிர்ச்சியாகவும் ருசியாகவும் இருக்கிறது. ஸ்ட்ரா கொடுத்ததற்கு நன்றி. அந்த கேக் சாப்பிட்டு பார்க்கலாம். ஓ, கொஞ்சம் சாக்லேட் பால் சேர்த்து. அது அருமையாக இருக்கிறது. ஓ, இது ஒரு கலை பாடம். பசங்க ஜெயிச்சாங்க. மன்னிக்கணும் பெண்களே. அவர்களின் உண்மையில் சுவை சிறந்ததாக உள்ளது. ஊரே, ஆம், நாங்கள் வென்றோம். வாவ், அதுவே அற்புதம். நாம் எங்கே இருக்கிறோம்? இங்கிருந்து எப்படி வெளியேறலாம்? ஹே மக்கள், எங்களை உதவுங்கள். ஓ இல்ல, நாங்க பிடிபட்டுட்டோம். எங்களை காப்பாற்ற யாரும் இல்ல. இது என்ன கேமரா? ஹலோ, யாராவது எங்களை உதவுங்கள், உதவுங்கள். எனக்கு பயமாக இருக்கிறது. சுவர்கள், அந்த பொத்தான் என்ன? வணக்கம் அனைவருக்கும். கொஞ்சம் மகிழ்ச்சி அடைவோம். இங்கே என்ன இருக்கிறது? ஓ, சாக்லேட் முகம். இது இந்த பெட்டிக்குள் செல்ல போகிறது. ஓ, என்னை துளிர்க்கிறது. அது மென்மையானதும் அருவருப்பானதும். ஓ, இன்னும் கொஞ்சம் என்றால் என் முடியும் முகமும் முழுவதும் நனைந்து விடும். ஓ என் கடவுளே, லிவ், உன்னோட என்ன நடக்கிறது? இது மிகவும் மோசமாக தெரிகிறது. நான் எதையும் பார்க்க முடியவில்லை. ஆனால் இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இது உண்மையில் பிடிக்கிறது. இருந்தது. இது புரிஞ்சு வச்சு உள்ளது. ஓ, நான் முழுவதும் அழுக்காக இருக்கிறேன். சுத்தம் செய். பரவாயில்லை. என்ன? இது இருக்க முடியாது. ஆமாம், சின்ன போர்ச்சரிசியா இருக்கேன். அங்கே மேலே அதை இப்ப எனக்கு கூட. ஓ, சரி சரி, மீதியை ஊற்றுகிறேன். இதுவே மீதமுள்ளது. அதுவே எல்லாமா? சுவாரஸ்யம் இல்லை. இப்போதே எனக்கு ஒரு சாக்லேட் கேக் இருந்தா நல்லா இருக்கும். இன்னொரு பொத்தானை அழுத்த வேண்டும். ஓ, ஒரு முழு தட்டு முட்டைகள் இருக்கிறது. ஐயோ, அது மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. அவள் என்ன செய்கிறாள்? நான் ஏதாவது மோசமானது கிடைத்து விடுமோ என்று எண்ணி ஓசோ பட்டன்களை அழுத்த போகிறேன். அரே, இதுவரை அப்படி நடக்கல. சரி, நான் சேர்த்துக்கிறேன். சரி, அவள் கேட்டால் நான் மறுக்க முடியாது. சரி, இதோ உனக்கு. அது நல்ல சுவை இல்லை. இது மிகவும் ஒழுங்கற்றதாக உள்ளது. ஐயோ, இப்போது கோகா கோலா. ஆஹா, இது குளிர்ச்சியாகவும் ஈரமாகவும் இருக்கிறது. நிறுத்துங்கள், இது சுவையாக இல்லை. நான் எதையும் பார்க்க முடியவில்லை. இப்போது சில இறகுகளை சேர்ப்போம். அப்பொழுது நமக்கு ஒரு சிறந்த இறகு தலைக்கார பெண் இருக்கும். இவை என்ன இறகுகள்? நீ சீரியஸா? நிறுத்து, இது வேடிக்கையாக இல்லை. இப்போ அஜமீத நீங்கள் எல்லாத்தின் மேல்ச்சி மாவு தூவ போறோம். இதோ உங்களுக்கு. நிறுத்து, இது நான் விரும்பியதா அல்ல. எனக்கு எதுவும் தெரியவில்லை. நான் சரியாக சுவாசிக்க முடியவில்லை. இல்லை. ஓ இல்லை, இது நல்லதல்ல. நான் இதற்கு பங்காக இருக்க விரும்பவில்லை. ஹாய், உங்களுக்கு சலிப்பா? பொத்தானை அழுத்துங்கள். நான் விரும்பவில்லை. சரி, இப்போது என்ன? உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. ரொம்ப சுவையான இனிய அதிர்ச்சி, முழு வாழி நிறைய. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இங்கே உங்களுக்கு
ஐயோ, என் முடி இப்போது எல்லாம் ஒட்டிக்கொண்டு விட்டது. என்ன நடக்கிறது? இது உண்மையில் ருசியாகவும் சுவையாகவும் இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கிறது. ஓ, சூப்பர். என்ன? நீங்கள் சுவையான உணவுகளையும் அனுபவிக்கிறீர்கள். நான் அவற்றை முயற்சிக்க விரும்புகிறேன். அது அருமை, ஆனால் அவை உங்களுடையவை அல்ல. என்னை தொடாதீர்கள். மூடப்பட்டது. சிறிது மட்டும். தயவு செய்து எந்த பொத்தானை தேர்வு செய்வது எனக்கு தெரியவில்லை. சரி, இதை தேர்வு செய்வோம். வாங்க பார்ப்போம். ஒரு முழு ஜாடி தேன் சரியானது. இது மிக சிறந்த தேன், மிக உயர்ந்தது. ஓ, அதை அவளுக்கு அனுப்புவோம். ஓ இல்லை, மீண்டும் ஏதோ ஒட்டும் மற்றும் அருவருப்பானது. நிறுத்து, இது வேடிக்கையாக இல்லை. நான் இங்கே மூழ்கப் போகிறேன். அப்படியா? தேன் சிகிச்சைகள் முடிந்து விட்டன. ஓ, அந்த வாசனை என்ன? ஓ, இங்கே சுவாசிக்க முடியவில்லை. என்ன ஒரு பயங்கரம்! பாருங்கள், ஒரு முழு வாளி கச்சா மீன். என்ன ஒரு ஆச்சரியம்! ஓ, அந்த வாசனை என்ன? நான் மூச்சு திணறப் போகிறேன். இது அருவருப்பானது. என்ன ஒரு அருவருப்பு! உதவுங்கள். இல்ல, நான் இங்கே வாந்தி எடுக்கப் போகிறேன். ஆனால் எனது சுகந்தம் உங்களுக்கு நன்றாக உணர உதவும் என்று நினைக்கிறேன். அவளுக்கு இப்போது ரொம்ப நல்லதா இருக்குது. ஆனா தயவு செய்து உங்களுக்கான பொத்தானை தேர்ந்தெடுக்கவோ. வாவ், இது ஒரு ஜாக்பாட். மிகப்பெரிய அளவுகள் கேட்சப்பட தொடங்கலாம். ஓ, இது ஏதோ விசித்திரமானது. நான் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. வாசனை பரிச்சயமாக இருக்கிறது. அது என்ன? கெட்சப்? என்ன? நான் எதிர்க்க முடியாது. ருசியா இருக்குது. ஏதோ அழகா. வாவ், பிரெஞ்ச் ஃப்ரைஸ். அதுதான் எனக்கு வேண்டும். அது ருசியாக இருக்கிறது. எனக்கு அது பிடிக்கும். இது மிகவும் நல்லது. நான் நிறுத்த முடியவில்லை. அப்படி என்றால் எந்த பொத்தானை நான் தேர்வு செய்ய வேண்டும்? இதை. ஐயோ, வாசனை மோசமாக இருக்கிறது. இது உண்மையான கேலிக்கூத்து. உன் காக்டெயிலை நான் எடுத்துக்கொள்கிறேன். ஏன் இது இவ்வளவு குளிராக இருக்கிறது? கொஞ்சம் சூடாக்க முடியாதா? அது ப்ரோக்கோலியா? ஐயோ, நாம் இதை முயற்சி செய்ய வேண்டும். அது அருவருப்பாக இருக்கிறது. ஹே, அது நியாயமில்லை. என் சுவையானவற்றை எங்கே வைத்தாய்? நான் உங்களுக்கு இப்போது ஏதோ ஒன்றை காட்டப் போகிறேன். நான் நினைக்கிறேன் உன்னுடைய திரும்பி செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்? சரி, இந்த பொத்தானை தேர்வு செய்யலாம். வாவ், அது வெற்றி. நிறமிகுந்த பல பாட்டில்கள் உள்ளன. அது குழப்பமாக உள்ளது. சரி, முதலில் சிவப்பு ஒன்றை தொடங்கலாம். ஓ, இது என்ன? இது ருசியாக இருக்கிறது. இப்போது இது ஆரஞ்சு. ஓ, ஆரஞ்சு இன்னும் சிறந்தது. இப்போது மஞ்சள், பச்சை. நான் எதையும் பார்க்க முடியவில்லை, ஆனால் இது ருசியாக இருக்கிறது. மற்றும் நீலம். இது ருசி தெரியுது. எனக்கு கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இதையெல்லாம் ஒரு பெரிய சிரிஞ்சில போடலாம். இத போல. இப்ப நீங்களும் அதை முயற்சி செய்யலாம். ருசியா இருக்குது. நன்றி, நீங்க ரொம்ப தாராளமானவர். அற்புதம். எந்த பொத்தானை நான் தேர்வு செய்ய வேண்டும்? நான் ஏற்கனவே என் முடிவை எடுத்து விட்டேன். ஓ, இது நல்லதா இருக்கும்னு நம்புறேன். தயவு செய்து இது நல்லதா இருக்கட்டும். ஓ, நெசிலிது எழுதல்ல ஷிப்பை.
நீ ஒன்றி மேட்ச்க இனிஃபெல்லாம் இருக்குது இது ட்ரோமி இனிமையா இருக்காது. எனவே உங்களுக்கு பாதுகாப்பு தேவை. இதோ உங்களுக்கு. அது எதிர்பாராதது. நான் தயாராக இருக்கிறேன். காத்திரு. வாவ், இது எவ்வளவும் வலிக்கவில்லை. மேலும் சாக்லேட் பந்துகள் மழையாக வருகிறது. அருமை. அப்படின்றால் இப்போது ஒரு குறிக்கலுக்கு நேரம். அருமையாக இருக்கிறது. சரி, முடிந்து விட்டது. நீங்கள் ஒரு ஹாம்ஸ்டரை போல் இருக்கிறீர்கள். அச்சா, சரி, எதுவாக இருந்தாலும் இதோ உங்களுக்கு நன்றாக எதிர்பாராதது ஓட நேரம். ஹேய், அதை நிறுத்து. ஓ ஹோம், ஓ நான் இன்னும் தேர்வு செய்யவில்லை. ஹோம், இதை. ஓ, என்ன பெரிய பால் பை. சரி, தொடங்கலாம். இதோ லிவ். ஓ இல்ல, அஸ்தோல் கபால். ஓ, இது பயங்கரம். அதுதானா? ஓ, ஏதோ குறைவாக இருக்கிறது. சில ஓரியோக்களை சேர்ப்போம். அது என்ன? அது இருக்க முடியாது. ஓரியோக்களா? வாவ், நான் அவற்றை விரும்புகிறேன். அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. ருசியாக இருக்கிறது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது எனக்கு மகிழ்ச்சி. வீட்டை ஒன்றாக அமைப்பதிலிருந்து தொடங்குவோம். பாகங்களை ஒன்றாக இணைக்கிறோம். அப்படியே, பின்னர் அதை அடித்து வைக்கவும். ஐயோ, அது மிகவும் வலிக்கிறது. என் விரல். ஓ, கவலைப்படாதே லுபுபு. சோபி நிச்சயமாக நன்றாக இருக்கிறார். நீ ஒரு சுத்திகையை எப்படி பயன்படுத்துவதுன்னு தெரியாதா சோபி? எனக்கு ஒரு திருப்பி பொறி இருக்குது. இந்த கருவி வேகமாகவும் நம்பகமாகவும் உள்ளது. ஒரு வீடு கட்டுவோம். எவ்வளவு விரைவாக இல்லையா? முடிஞ்சது. ஒரு கூரை சேர்ப்போம். இப்போது நான் ஒரு வீடு கட்டிவிட்டேன். சோபி, நீ என்ன செய்தாய்? நான் சுத்தியை கையாள முடியாது. ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. எனக்கு சுவைக்காய் தேவை. அதை கொஞ்ச நேரம் சுவைக்கலாம். இப்போது இந்த சுவைக்காயை பயன்படுத்தி அனைத்து துண்டுகளையும் ஒட்டுவோம். இது ஒரு சிறந்த யோசனை. எனக்கு கிடைத்து விட்டது. அப்படியே இப்போது கூரை. வாவ், என்ன என்ன நடக்கிறது? நான் நீல வண்ணத்தில் மூழ்கி இருக்கிறேன். நிறுத்து, நிறுத்து. இது என் நீல வண்ணம் கொண்ட நீர்த்துப்பாக்கி. நான் என் வீட்டை நீலமாக பூச போகிறேன். இது எளிது. தொடங்குவோம். பூசு, பூசு, பூசு. ஏ லுபுபு, கவனமாக இரு. நாமும் வீட்டின் உள்ளே வண்ணம் பூச வேண்டும். அப்படியா? டானி வீட்டை வேகமாக பூசினார். இப்போது சோபியின் முறை. அவள் என்ன செய்தாள்? வாவ், அவள் நீர்பீச்சி மூலம் நேராக இளஞ்சிவப்பு வண்ணத்தை ஊற்றுகிறாள். அருமை. இது எல்லாவற்றையும் சமமாக வர்ணம் செய்கிறது. வாவ், அதை பாருங்கள். மிகவும் வேகமாகவும் எளிதாகவும். ஓ, அடி லுபுபுவின் ஓவியம். டானி என்ன பண்ணார்? ஓ, ஒரு வருஷத்து லுபுபுவின் ஓவியத்தை இணைக்க முடிவு பண்ணார். ஆமா, நான் உனக்காக ஒரு குளிர்ச்சியான வீட்டை கட்டி முடிச்சு விட்டேன். லுபுபு. ஓ லுபுபு, உனக்காக நான் கட்டிய சிறந்த வீடு இதுதான். என் வீட்டுக்கு முன்புறம் ஒரு தோட்டம் உருவாக்குவோம். அதில் ஒரு செயற்கை புல்வெளி மற்றும் இரு பக்கங்களிலும் ஒரு வேலி இருக்கும். அருமை. லுபுபு, இங்கே என்ன வைக்க விரும்புகிறாய்? ஓ, அதுதான். அதுதான். எனக்கு ஒரு சிறந்த விளக்கு இருக்கிறது. ஒரு கிறிஸ்துமஸ் மரம் மற்றும் ஒரு கைநாற்காலியை உள்ளே வைக்கிறேன். இப்போது இது ஒரு மண்டபம் போல தெரிகிறது. உள்ள வாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிறதா? நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். டானி, நீ என்ன யோசிச்ச?
சரி, எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. என் வீட்டின் பக்கத்துல ஒரு கேரேஜ் வைக்கலாம் மற்றும் இங்கே கருவிகளை தொங்க விடலாம், போஸ்டர்களை வைக்கலாம் மற்றும் டயர்களை வைக்கலாம். கார் இல்லாம ஒரு கேரேஜ் என்ன? உள்ளே வாருங்கள். என் லுபுபுக்கு தனது சொந்த கார் உள்ளது. அது ஒரு குளிர்ச்சியானது. உன்னிடம் என்ன இருக்குது? நான் ஸ்பாஞ்சுகளை தேவைப்படுகிறேன். அவற்றை இணைப்போம். இப்போது சில பிரகாசமான துணிகளை சேர்ப்போம். நமக்கு ஒரு சோஃபா உள்ளது மற்றும் சில தலையணைகள். இப்போது ஒரு இளஞ்சிவப்பு கம்பளத்தை போடுவோம். சோஃபாவின் அருகில் ஒரு சிறிய செடியுடன் ஒரு காபி மேசையை வைப்போம். இப்போது அலமாரி, ஒரு டிவி, மேலும் சில செடிகள். நமக்கு ஒரு வசதியான வாழும் அறை உள்ளது. ஹலோ கிட்டி ஸ்டிக்கர்களை சேர்ப்போம். அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. அவற்றை எல்லா இடங்களிலும் வைப்போம். As bubbles, Cinderbell Vray, Postes, Vertebrate Chiles, Didier Beres. இங்கே ஒரு கடிகாரம் வைப்பேன். என் லுபுபு பார்ட்டிகளை விரும்புவதால் ஒரு டிஸ்கோ பந்தை தொங்க விடுவோம். என்ன? அதைவிட நன்றாக செய்வேன். நான் ஒரு கம்பளத்தை போடுவேன். I'm Drillbert Shimani and Spiegel Railway program. அங்கே ஒரு சோபா, தலையணைகள் என்று என் லுபுபுவின் ஒரு சிற்பம் இருக்கும். நாங்க போஸ்டர்களை தொங்க விடுவோம். இங்க ஒரு ஸ்ரீபுதர், ஒரு கைநாற்காலி, ஒரு மேசை. மேசையில் கோலா இருக்கும். இப்போது அலமாரிகள். இங்கே அனைத்து அலங்காரங்களுடனும் ஒரு ரேக். டிஸ்கோ பந்துகளை மறக்காதீர்கள். நம்மால் குல் பார்ட்டிகள் நடத்த முடியும். வாவ், ஆம். இரண்டாவது மாடியில் என்ன செய்யலாம்? அந்த சத்தங்கள் என்ன? ஓ ஷில்லா, அது என் லுபுபு அழுகிறது. ஓ, அது பசிக்கிறது. ஓ சரி, இங்கே ஒரு சமையலறை அமைக்கலாம். முதலில் இந்த டைலை எடுத்து அதை வண்ணம் பூச வேண்டும். அதனால நமக்கு அழகான தரை இருக்கும். சதுரங்க பலகையை போல இருக்குதா? சரியா? அருமை. இப்போ கத்தரிக்கோல் மற்றும் கார்ட்போர்டு எடுப்போம். நாங்க ஒரு செவ்வகத்தை வெட்டுறோம். பிறகு மஞ்சள் கார்ட்போர்டிலிருந்து இப்போது 2 செவ்வகங்களை ஒன்றாக ஒட்ட வேண்டும். நாங்கள் முழு அமைப்பையும் சேர்க்கிறோம். இங்கே எனக்கு ஒரு பார் மேசையும் நாற்காலிகளும் உள்ளன. மேசையில் நாம் உணவும் குவளைகளும் வைக்கிறோம். இப்போது இந்த அழகான செடியின் அருகில் ஒரு குளிர்சாதன பெட்டியை வைப்போம் மற்றும் நிச்சயமாக அனைத்து சமையலறை பொருட்களையும். காலியான அலமாரிகளை உணவால் நிரப்பி அடுப்பில் பாத்திரங்களை வைப்போம். இங்கே இருக்கின்றன. லுபுபு, வா பாரு. சோஃபி, ஆனால் நீர் படிக்கட்டுகளை செய்யவில்லை என்றால் லுபுபு இரண்டாவது மாடிக்கு எப்படி செல்வார்? அதை விரைவாக சரி செய்ய வேண்டும். ஆஹா, வாவ், என்ன அழகான படிக்கட்டு. நான் முயற்சித்தேன். சமையலறை எப்படி இருக்கிறது? வாங்க சாப்பிடுங்கள். நீங்கள் கேக்குகளை பாராட்டுவீர்கள் என்று எனக்கு தெரியும். வாவ். நீ என்ன செய்கிற டேனி? நான் ஒரு நல்ல மெக்டொனால்ட்ஸ் பாணி சமையலறையையும் செய்தேன். என் லுபுபு எப்போதும் தனது பிடித்த பர்கர்களை சாப்பிடலாம். உங்களுக்கு பசிக்கிறதா? வாங்க, நான் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறேன் என்று பாருங்கள். Penny, on Lububu allowing intensive mentoring, Lister Punter decorates அற்புதமாய் இருக்கேன். ஓப்ஸ், நீ அதிகமாக கோலா குடித்து விட்டாயா? அது வேடிக்கையாக இருந்தது. அடுத்தது என்ன நடக்கிறது என்று பார்க்க காத்திருக்கிறேன். இப்போது நான் ஒரு படுக்கை அறை செய்ய போகிறேன். நாங்கள் ஸ்பாஞ்சுகளை எடுத்து துணியால் மூட போகிறோம். பின்னர் காரின் பகுதிகளை கார்ட்போர்டில் இருந்து வெட்ட போகிறோம். அவற்றை சிவப்பாக வண்ணம் பூச போகிறோம். இது உண்மையான லைட்னிங் மெக்வீனாக இருக்க போகிறது. இது இதுவரைக்கு நன்றாகவே இருக்கிறது. இப்போது நாங்கள் படுக்கையை கார்ட்போர்டில் ஒட்ட போகிறோம். இது ஒரு உண்மையான கார் படுக்கையாக இருக்கும். அருமை. சோஃபி, உனக்கு என்ன தோன்றுகிறது? என் புதிய ஸ்டைல் படுக்கையறை உனக்கு பிடிச்சதா?
இது மோசமா இல்ல, பட் நான் இதை மேம்படுத்த போறேன். இதை எப்படி சரி பண்றது எனக்கு தெரியும். நாங்க அந்த குச்சிகளை மற்றும் ஒட்டுகளை எடுக்கிறோம். குச்சிகளை ஒண்ணா ஒட்டுகிறோம். இப்ப ஒரு துணியால் மூடி மலர்களின் வடிவத்துல அலங்காரங்களை ஒட்டுகிறோம். நீங்கள் பார்ப்பீர்கள், இது கற்பனை கதைகளில் போலவே அற்புதமாக இருக்கும். என் லுபுபு ஒரு இளவரசி ஆக இருக்கிறாள் மற்றும் எல்லாமே ஏற்கனவே மிகவும் சிறப்பாக தெரிகிறது. வாவ் சோபி, நீ அருமையான வேலை செய்தாய். நான் என் லுபுபுவுக்காக ஒரு கணினி மேசையை உருவாக்கியுள்ளேன். அவன் இங்கே கணினி விளையாட்டுகள் விளையாடவோ அல்லது நண்பர்களுடன் பேசவோ முடியும். இப்போது என் லுபுபு தூங்க நேரம். நீ எங்கே இருக்கிறாய் என் செல்லமே? அவர் உடனே தூங்கிவிட்டார், அதனால் அவர் அதை ரசித்தார். என் லுபுபு மகிழ்ச்சி அடைவாள். செல்லமே, நான் உனக்காக என்ன செய்தேன் பாரு. உன் கனவு அறை ஒரு படுக்கை அறை. நான் இதை உனக்காக செய்தேன். இனிய கனவுகள் செல்லமே. டேனி, அவர்களை தூங்க விடுவோம். அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. முதலில் நீ என்ன சமைக்க போகிறாய் என்பதை தேர்வு செய்வோம். அங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். அருமை, எனக்கு ஒரு கேக் செய்யுங்கள். நீங்கள் எல்லோரும் அதை கையாள முடியும். எனக்கு கொஞ்சம் பாப்கார்ன் தேவைப்படும். ஆனால் நீ என்ன கொண்டு வந்த சாண்டா? எனக்கே தெரியவில்லை. இதை பற்றி யோசிக்க வேண்டும். நான் யோசித்தேன். எனக்கு என் குள்ளங்களின் உதவி தேவை. இங்கே இவங்க இருக்கிறாங்க. என்ன கேக்குக்காக என்னை கொண்டு வந்தீங்க? வாவ், இது மிகவும் சுவையான கிரீம். நன்றி. மேலும் ஸ்பான்ஸ் கேக், மேலும் வெள்ளை சாக்லேட் கூட. அதுவே எனக்கு தேவையானது. என் நம்பிக்கையான உதவியாளர்களுக்கு நன்றி. நார்த் போலில் சந்திப்போம். ஹோ ஹோ ஹோ. என்ன நீ இது முதல் முறையாக நான் குள்ளநரிகளை பார்க்கிறேன். சரி, சமையலை தொடர்வோம். பாப்கார்ன் மற்றும் மார்ஷ்மெல்லோ பஃபை ஒரு கிண்ணத்தில் கலந்து விடுங்கள். ஒரே மாதிரியான கலவை கிடைக்க வேண்டும். எக்கை சேர்ப்போம். ஸ்பான் கேக்கின் மீது கிரீமை பிழிந்து பிறகு மற்றொரு ஸ்பான் கேக் அடுக்கை வைங்கள். இதை பல முறை மீண்டும் செய்ய வேண்டும். அருமை. இப்போது நாங்கள் எல்லாவற்றையும் கிரீமுடன் சமமாக்குகிறோம். வாவ், இது பச்சை கிறிஸ்துமஸ் மரமாக மாறிவிட்டது. ஆனால் நீங்கள் விவரங்களை சேர்க்க வேண்டும். கிரீமில் இருந்து அழகான பச்சை மலர்களை கேக்கின் முழுவதும் பிழிந்து விடுங்கள். சரியானது. இப்போது இது கிறிஸ்துமஸ் மரம் போலவே தெரிகிறது. சிவப்பு மற்றும் பச்சை ஸ்பிரிங்கிள்களை சேர்ப்போம். வாவ், இது அருமையாக இருக்கிறது. இது அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் மரம் போல தெரிகிறது. வெள்ளை சாக்லேட்ல இருந்து ஒரு நட்சத்திரத்தை நமது கிறிஸ்துமஸ் மரத்தின் மிக மேலே உருவாக்குகிறோம். மைலி, என் கேக் உனக்கு எப்படி இருக்குது? அது குளிர்ச்சியானது. சாண்டா, நீ நல்ல வேலை செய்தாய். நான் ஒரு பனி மனிதன் கேக் செய்ய முடிவு செய்தேன். பாருங்கள், நான் அதை ஏற்கனவே சேர்த்து விட்டேன். இப்போது பனி போல தேங்காய் சிப்ஸ்களை சேர்க்க போகிறேன். மூக்குக்கு பதிலாக ஒரு கேரட் கூட இருக்கும். சரி, இப்போது சாக்லேட் சாண்டாவை எடுத்துக்கொள்வோம். வாவ், இது என்னை போலவே இருக்கிறது. எல்லா பேக்கேஜிங்கையும் அகற்றிவிட்டு சாக்லேட்டை ருசிக்க வேண்டும். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. என்ன? இல்ல இல்ல இல்ல, இந்த சாக்லேட் இடத்துல நான் இருக்க விரும்பவில்லை. சாண்டா, நீ என்ன பேசுற? உனக்கு பயமா? இது உள்ளே M&M's தான். இது எனக்கு தேவையான அனைத்து விவரங்களையும் சேர்க்க உதவும். எப்படி அழகாக மாறி இருக்கிறது என்று நீயே பாரு. இப்போது சிறிய ஓரியோஸ் எடுப்போம். அவை என் பனி மனிதனின் கண்கள் ஆகும். தயார். இது மிகவும் அழகாக இருக்கிறது மைலி. நீ நல்ல வேலை செய்தாய். செஃப், நீங்கள் என்ன கண்டுபிடித்தீர்கள்? நான் அலங்காரங்களை சேர்க்க வேண்டும். ஷேக் செம்மறியாடாக உள்ளது. நாங்கள் மென்மையான மிட்டாய் மற்றும் இனிப்பு மிட்டாய் கம்பியால் ஒரு விழா உருவாக்குகிறோம். முடிந்தது. Bon appetit. ஜஸ், வாவ், எல்லா கேக்குகளும் அருமையாக இருக்கின்றன. நான் எங்கு தொடங்க வேண்டும்? சரி, இந்த பனி மனிதன் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறான். மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆம், எனக்கு இது பிடிக்கும். இந்த மூக்கு எதனால் செய்யப்பட்டது? இது உண்மையான கேரட்டா? எனக்கு காய்கறிகள் பிடிக்காது.
நான் இதை இனி சாப்பிட மாட்டேன். இப்போது இந்த இனிப்பு பரிசை முயற்சிப்போம். வாவ், அது அருமையாக இருக்கிறது. உள்ளே சாக்லேட் கேக்குகள் உள்ளன. அது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இந்த பரிசு பிடிக்கும். இது என்ன? ஓ, இது முழு கிறிஸ்துமஸ் மரம். எவ்வளவு குளிர். நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். மிகவும் சுவையா இருக்கிறது. கிறிஸ்துமஸ் மரம் நம்ப முடியாத அளவுக்கு சுவையா இருக்கிறது. நான் வெற்றியாளரை தேர்ந்தெடுத்து விட்டேன். அது சாண்டா. ஓ ஓ ஓ நன்றி ஜெஸ். நீ எப்போதும் நல்ல குழந்தைகளின் பட்டியலில் இருந்தாய். எனக்கு வாழ்த்துக்கள். அட, இந்த முறை என்ன சமைக்க முடியும்? சரி, நான் இதை தேர்ந்தெடுத்தேன். இந்த அஞ்சல் அட்டையில் என்ன இருக்கிறது? ஓ, கோகோவா. ஓ, எனக்கு இப்போதே அது தேவை. என்னிடமும் ஒரு யோசனை இருக்கிறது. உங்களுக்கு 2 பொருட்கள் மட்டுமே தேவை. பாலை மற்றும் சாக்லேட்டை பாத்திரத்தில் கலந்து கொள்ளுங்கள். அதை சூடாக்கி கலந்து கொள்ள வேண்டும். வேலை முடிந்து ஒரு கடினமான இரவுக்கு பிறகு என் மனைவி எனக்கு இந்த பானத்தை அடிக்கடி தயாரித்து தருவாள். அதை கண்ணாடியில் ஊற்றுங்கள். இது எவ்வளவு அழகா இருக்குது பாருங்கள். நாம் கொஞ்சம் பனிக்கட்டிகள் சேர்க்க வேண்டும். நான் சில பனித்துளிகள் செய்வேன். அதுதான். இப்போது அதை கண்ணாடியில் வைக்கிறோம். ஓ, இது மிகவும் குளிர்ந்திருக்கிறது. எனக்கு பிடிச்ச மாதிரி. ஓ மைலி, நீ என்ன கண்டுபிடிச்ச? மார்ஷ்மெல்லோஸ் மற்றும் பாக்கி குச்சிகளுக்கு நன்றி. இதிலிருந்து என்ன செய்யலாம் என்று எனக்கு ஏற்கனவே தெரியும். பனி மனிதன். இதை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. என் கோகோ தயாராக உள்ளது. சரி, எனக்கு சாக்லேட் பால் உள்ளது. அதை ஒரு கலக்கியில் ஊற்றி மால்டீசர்ஸ் மற்றும் கோகோவையும் உள்ளே சேர்க்கவும். இப்போது எல்லாவற்றையும் நன்றாக கலக்குவோம். பிளெண்டரை ஆன் செய்யலாம். இது மிகவும் சுவையான சாக்லேட் காக்டெயிலாக இருக்கும். அதை ஒரு கண்ணாடியில் ஊற்றுவோம். விப்பிங் கிரீமுடன் அலங்கரிக்கவும். மேலும் அதையும் சேர்த்து புத்தாண்டு இனிப்பு தூவல்களுடன் தூவவும் தயார். அட, மிகவும் அழகாக இருக்கிறது. ஏய், என் பால் எங்கே போனது? எனக்கு அது தேவைப்படும். இங்கே எனக்கு ஒரு நுடலா ஜாடி இருக்கிறது. அதில் மிகவும் குறைவாகவே உள்ளது. சாக்லேட் பாலை ஜாடியின் விளிம்பு வரை ஊற்றுங்கள். பாருங்கள், நான் ஒரு நகைச்சுவையான யோசனை கண்டுபிடித்தேன். நான் கிட்கேட்டை திரில் மீது வைத்தேன். கூல். சரியா? சிறப்பு. ஓ, சுவையா இருக்கு. எனக்கு கிட்கேட் பிடிக்கும். கிட்கேட் தயாராகினாரு. ஜெஸ், சீக்கிரம் சொல்லு, யார் வென்றார்கள்? வாவ், இதுதான் எனக்கு தேவைப்பட்டது. இதை பரிசோதிப்போம். இதிலிருந்து தொடங்க விரும்புகிறேன். இது நுடல்லா கொண்ட ஜாரில் கோகோவாகும். விசித்திரமாக இருக்கிறது, ஆனால் சுவை மக்காச்சோளமாக இருக்கிறது. சரி, வேறொன்றை முயற்சிப்போம். ஓ, இது மீண்டும் மார்ஷ்மெல்லோ மற்றும் கோகோவால் செய்யப்பட்ட ஒரு பனிமனிதன். அருமை, அதை நான் முயற்சிக்கிறேன். மார்ஷ்மெல்லோ ஸ்னோமேன் ருசியாக இருக்கிறது. ஓ, ஆனால் இந்த கோகோ மிகவும் குளிர்ந்தது. இல்ல, எனக்கு அது பிடிக்கவில்லை. ஓ, இது என்ன? இது மிகவும் அழகாக இருக்கிறது. நான் இதை சுவைக்கிறேன். ருசியாக இருக்கிறது. நான் செஃப் வென்றதாக முடிவு செய்தேன். ஆம், நான் வெல்வேன் என்று எனக்கு சந்தேகம் இல்லை. நன்றி ஜெஸ், நீ சிறப்பாக செய்தாய். கடைசி அஞ்சல் அட்டை மட்டுமே மீதமுள்ளது. இப்போது என்ன சமைக்க போகிறாய்? என்ன ஒரு சுவாரஸ்யம். ஓ ஆம், அதை நான் விரும்புகிறேன். நான் ஒரு கப் கேக் விரும்புகிறேன். விரைவில் தொடங்குங்கள். இது என் கையொப்ப உணவு. எல்லா பொருட்களையும் வாங்குவோம். முதலில் எனக்கு பாப் ராக்ஸ் தேவை. அவற்றை ஒரு சாஸ்பானில் கரைக்கலாம். எல்லா கிராமலும் திரவமாக மாறியதும் குச்சியை நீக்கலாம். இப்போது பலூனை ஊதுவோம். அது போதுமானது. அதை கிராமலில் மூழ்கவும். பின்னர் பந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கிராமலில் மூடப்பட வேண்டும். சாண்டா, நீ எனக்கு உதவ முடியுமா? கண்டிப்பாக, பிரச்சனை இல்லை, நான் இதுல நிபுணன். நன்றி சாண்டா. நாங்கள் பந்தை அகற்றுகிறோம். அது கிராமேல் கோலமாக மாறியது. ஒரு சாக்லேட் கப் கேக் எடுத்து மேலே கொஞ்சம் கிரீமை பிழிந்து ஒரு இனிப்பு கிறிஸ்துமஸ் மரத்தை வைத்து அதை கிராமேல் பந்தால் மூடுகிறோம்.
அவளை பிரச்சனைக்கு ஸ்பிரிட் ஏதோ பிரினான பத்தாண்டு பந்து புச்சம் வச்சுட்டு ஸ்டிக் பாயிட்டு திச்சான் சூயா புரிகிஸ்டிஸ். ஓ ஒய், இந்த கப் கேக் எங்க போகுது? எனக்கு ஒண்ணு வேணும். நீங்கள் மனசில் கொள்ள மாட்டீர்கள் என்று நம்புகிறேன் சமையல்காரர். நான் ஒரு அழகான அலங்காரத்தை உருவாக்கியுள்ளேன். கிறிஸ்துமஸ் காலத்தில் பின்புறுதவன் எர்ஸ் இன்டிவேட்டட் ரூடால்ஃப் we டாட்ஸ்க்கு பொண்ணரிச்சே. வாவ், இது ஓவர்மேக் இருக்குது சாண்டா. இந்த வாஃபிள் கோனில் ஐஸ்கிரீம் பண்ண முடியுமா தயவு பண்ணி? வாவ், நான் இது போன்றதை ஒருபோதும் பார்த்ததில்லை. இது ஐஸ்கிரீமாக மாறிவிட்டது. ஓ நன்றி, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நாங்கள் இதை ஒரு கப் கேக்கில் வைத்தோம். நாம் காதுகள், மூக்கு, கண்கள் செய்கிறோம். எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஜெஸ், முயற்சி செய்து பாரு. வாராய். கூரே கப் கேக்ஸ், அவை அனைத்தும் மிகவும் வித்தியாசமானவை. நான் இதிலிருந்து தொடங்க விரும்புகிறேன். இது ஒரு கிறிஸ்துமஸ் பலூன் போல தெரிகிறது. ஓ இல்ல ட்ராஃப், என் நாக்கு கிராமலில் உறைந்து விட்டது. நான் இதை முயற்சிக்க விரும்பவில்லை. சரி, இத பற்றி என்ன? ஓ, இது ஒரு மானை போல தெரிகிறது. எதுவும் விசித்திரமில்லை, ஆனால் சுவையாக இருக்கிறது. எனக்கு இந்த சேர்க்கை பிடிக்கும். இது என்ன? ஓ, என்ன ஒரு அழகான கப் கேக் மற்றும் ஐஸ்கிரீம் மற்றும் கப் கேக் ஆகியவற்றின் சிறந்த சேர்க்கை. மிகவும் நல்லது. இதை யாராவது கண்டுபிடித்தவர் நிச்சயமாக வென்றார். இது நம்ப முடியாத அளவுக்கு சுவையாக இருக்கிறது. ஊரே, வெற்றி எனது. அவள் என் யோசனையை விரும்பினாள். அவ்வேளா எல்லோரும் வந்து விட்டார்கள். எனவே ஆரம்பிப்போம். எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டும். இது கடினமாக இருக்கும். எனக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இருக்கின்றன போல. சிறப்பா இருக்கிறது. பெட்டி, இந்த குக்கீகள் உங்களுக்காக. ஒரு பிரச்சனை அல்ல. The cookie and ice cream goo A4 Elentro Eng. The Nordkurke na eom Valimei Theoperum. Chiprasuyanda எனது சிகி தயார். இப்போது கிரவம் முக்கியமான விஷயத்துக்கு நாம் போகிறோம். இதற்கு சாக்லேட் பால் மற்றும் கிரீம் தேவை. இந்த பொருட்களை கலக்குதல். நான் ரோபோட் என்பதன் அடிப்படையில் இது நல்லது. என் உடலில் நேரில் பொருத்திய கலவை எரிப்பு உண்டு. நாம் கொஞ்சம் காத்திருக்க வேண்டும். ஐஸ்கிரீம் ஆயத்தமாகிவிடும். சமைத்தது முடிந்தது. மீதான குக்கி பொடிகள் போட்டு நாங்கள் முடித்தோம். என்ன நடக்கிறது? பெட்டி, தீ குழந்தைகளுக்கான விளையாட்டு பியாருள் அல்ல. இது பாதுகாப்பானதல்ல. நான் உனக்கு உதவுவேன். ஓ நன்றி ரோவன், நீ ஒரு நிஜ மாயாஜாலக்காரன். கை சேர்த்து கொடு. அடப்பாவியே, என் விரல்கள் அனைத்தும் ஒரு சாக்கெட்டில் இருந்தது போல. என் சாக்லேட் மிகவும் மணமாக உள்ளது. அதைவிட சிறப்பாகவும் உள்ளது. நாம் கொஞ்சம் எடுத்து குளிர்ச்சி படுத்த வேண்டும். என் ஃப்ரிட்ஜ் உதவும். முழுமையுடன் இருங்கள். என்னுடைய கலவையெல்லாம் தயாராகிவிட்டது. நாங்கள் அதை சிறப்பு மாறுதல்களில் ஊற்றி குச்சியில் உண்மையான பாப்சிகிள்கள் செய்ய வேண்டும். மாறுதல்கள் நிரம்பியவுடன் அனைத்தையும் உறைய வைக்க வேண்டும். நான் என் சிறப்பு உறைபத அச்சாரத்தை பயன்படுத்துவேன். இப்போது அதற்கு மேலாக சாக்லேட்டை ஊற்றுகிறேன். இது அதை அக்கோமே முழுமையாக்கும். சற்று அழகுபடுத்துவோம். அது மிகவும் பிரகாசமாகவும் அழகாகவும் உள்ளது. அது உண்மையிலேயே ஓர் அற்புத படைப்பு. அது அழகாக இருக்கிறது. இதோ எனது ஐஸ்கிரீம் சொப்புகள். அதை சாக்லேட் சிரப்பால் அலங்கரிக்கிறேன். இது நிச்சயமாக சிறப்பாக இருக்கும். அதுக்கு நிறைய ஐஸ்கிரீம் இருக்கு. நான் இதை முதலில் முயற்சி செய்கிறேன். அமைதி. மேலும் ஒரு கம்பு. இது மிகுந்த பொழுதுபோக்கும். இதை பாருங்க. இது என்ன பெரிய கான். ரொம்ப ருசியா
பிடிக்கும். பாருங்கள், எனக்கு அது பிடிக்கும். அது நல்லதா? அதை சூடுங்கள். மிகவும் ருசியானது, உலகின் சுவையான ஐஸ்கிரீம். Wang Churro, Seth, and Sean, Seth. உணவு சுவையாக இருக்கிறது. நீங்கள் மற்றும் உங்கள் ஸ்மார்ட் போனுக்காக நாங்கள் தயார் செய்து வைத்துள்ள விளையாட்டை பாருங்கள். விளையாடி டோனட்ஸை சேகரித்து வெற்றியடையுங்கள். மல்டிடிசார்ட் விளையாட்டை கூகுள் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் பதிவிறக்குங்கள். எனக்கு என்னுடைய விருப்பமான பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வேண்டும். ஹூரே, இது எளிது. Yen Cyril Sangsu, Phrase Royally. அது என்ன? உங்களுக்கு தெரியவில்லையா? வாசம் இல்லை, நான் உங்களுக்கு காட்டுகிறேன். நமக்கு தேவை எடுத்துக்கொள்ளும் உருளைக்கிழங்குகள் முதலில் உரிக்க வேண்டும். அதற்காக ஒரு சிறப்பு கருவி உண்டு என்னிடம். அதை பயன்படுத்த மிகவும் வசதியாக இருக்கும். இப்பொழுது தோல் உரித்த பட்டாளங்களை எடுத்து ஒரு சிறப்பு கத்தியை பயன்படுத்தி துண்டுகளாக வெட்டுகின்றோம். எல்லாமும் வெட்டின பிறகு ஒரு சிறிய தட்டில் இவற்றை எண்ணெயில் வைப்போம். சூடான எண்ணெயில். நீ புரிந்து கொள்கிறாயா? நான் இருக்க கொஞ்சம் வாங்கிச்சு ஏறவும் Au Samsuri Freitini in Kobo probably is their way free. அவன் கொஞ்சம் வார்த்தையாக இருக்கிறான். சரி, நான் தான் இப்போது. முதலில் எனக்கு எண்ணெய் வேண்டும், ஆனால் அது பாய்வதே இல்லை. இப்போது பெரிய ஆச்சரியம். இது வேலை செய்யவில்லை. நான் ஆலு விரட்ட முடியவில்லை. வாயினில் யாரும் கருகுவதற்கு முன் அதை மூடிவிடுகிறேன். ஆஹா, அதை பார். And Ferry French phrase and so they are equality. போகலாம். திஃபாரிலே உருளை கிழங்குகளை வைப்பது. தோலை உரிக்கிறோம். துண்டுகளை வெறும் எண்ணெயில் தயார் செய்கிறோம். If her girl is your African or young so aim we soon. அப்படியா? நான் என் பிரெஞ்ச் ஃப்ரைஸ்களை பரிமாறிக் கொண்டிருக்கிறேன். மறந்து விடாதீங்க. நான் சாஸ் டெலிவரிக்காக அழைக்கிறேன். அது உண்மையான ரயிலா? அது மிகவும் குளிர்ந்து இருக்கு. பெட்டி, என்னை நினைக்கிறேன். நீ ஏதோ மறந்து விட்டாய். எல்லாமே கருகி விட்டது. என்ன செய்ய வேண்டும் என இந்த பட்டாணிகள் குளிர்ச்சியாக உள்ளன. எவ்வளவு சூடு! சட்டம் பழுதுபட்டவன் மாதிரிதான். இத்தனை சாதாரணமான பணியையும் நான் செய்ய முடியல. கண்டிப்பாக நான் தோல்வி அடைவேன். அதுவே உள்ளதான். நான் பழைய சாஸ்திரையிலா நம்ப முடியலனே. பரவாயில்லை. சரி, நான் அழகு. இதுக்காகமிருந்து வரும் வாசனை மிக மோசம். நான் இதை முயற்சிக்கவே மாட்டேன். மற்றும் இது சுவாரஸ்யமாக உள்ளது. இது மிகவும் ருசியாக தெரிகிறது. இது உண்மையில் ருசியாக இருக்கு. இப்போ ரயிலுக்கு நேரம். அரும்பலம் ஃப்ரைஸ் மற்றும் சாஸ்கள் மிக இனிப்பாக இருக்கின்றது. நான் இதை முழுவதும் சாப்பிடுவேன். அதுதான் வெற்றியாளர். பழமையான உருவாட்சி மிக சிறந்தது. ஹூரே! இப்போ எனக்கு ஒரு மில்க் ஷேக் வேணும். பணி தெளிவாக உள்ளது. நம்ம இதை பையலாமா? நான் ஒரு அன்னாசி பழத்தை பயன்படுத்துவேன். அடிப்பகுதியை எடுத்துவிட்டு அதில் ஒரு பிளண்டர் வைக்கலாம் மற்றும் அனைத்தையும் கலந்து விடலாம். இப்போது em surface சரசுவை நிறைய சருஃப்கள் முடிவெடுக்கி கஷ்டம். சாக்லேட் சென்சை the yen cocktail க்கு மெசனேஜ்.
வைசதைய ஒரு சழுயின் உதவியுடன் கண்ணாடியை அலங்கரிக்க வேண்டும். சில உணவு வண்ணம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? விசித்திரமானவங்க. ஹாஹா. எங்கள் அன்னாசி பழத்தை எடுத்து எல்லாவற்றையும் கண்ணாடியிலே ஊற்றுகிறோம். இந்த நிறத்தை பாருங்கள். ஒரு நீளமான குழல் நான் சேர்த்து முடித்து விடுகிறோம். என்னிடம் முழு பாலம்சம் சாக்லேட் பந்துகள் உள்ளன. ஒரு கலக்கி பயன்பட வேண்டும். சொந்த பாணியில் சிறப்பாக செயல்படுவோம். களின் வாசனை. ஆமாங்க, எல்லாத்தையும் நன்றாக கலந்து விடுங்கள். இப்போது வேகமான முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. என்ன பேச்சு நண்பர்களே? நீங்கள் குபீர்த்துக் கொள்கிறீர்கள். என்ன? நன்றி ராபின், என்னை காப்பாற்றினாய். இங்கே என்ன இருக்கிறது என்று பார்த்து விடலாம். நாம் கிரீம் தேவை. இது பிடிக்கவில்லை. இப்போது மிகச் சிறப்பாக இருக்கிறது. அறை அற்புதமாக உள்ளது. இப்ப செஃப் உங்கள் காக்டெயிலை அப்படியே மாறிஸ்டுவினை கற்றுத் தருவார். ஜெலமர்த்தை கற்றுக்கொள்ளுங்கள். மிகவும் சரி. ஒரு சிறப்பு கண்ணாடியில் கலந்து விடப்பட்டுள்ளது. இந்தியா, நாம் ஒரு ஸ்லஷியை பெற்றுள்ளோம். அது ஒரு கண்ணாடியிலே வச்சிடுவோம். இப்போது அடுத்த சோடா. இன்னொன்று. அடுக்கு அடுக்காக நமக்கு ஒரு ஸ்ட்ரா தேவை. அடியே ஆக்கி முடிஞ்சது. எல்லாம் மிகவும் அழகாக உள்ளது. நான் நீல காக்டெயிலை தொடங்குகிறேன். ரொம்பவும் ருசியாக இருக்கிறது. இது எனக்கு பிடித்தது. வாவ், அதை பாருங்கள். அது ஒரு உண்மையான வானவில். நான் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். செல்லமே, மாட்டேன். அது சாதம் தான். அதை குடிக்க முடியாது. அதை நான் விரும்பவில்லை. அது மிகப்பெரிய வைன். மிகவும் சுவையாக உள்ளது. அதேதான் வெற்றி. நான் சிறந்தவன் என்று எனக்கு தெரியும். வாவ், இவை மேக்கப் பைகள் மற்றும் சுற்றிலும் நிறைய மேக்கப் உள்ளது. எவ்வளவு வேடிக்கை! ரெபெக்காவின் பை வண்ணமயமானது மற்றும் ஜில் பை பழுப்பு நிறத்தில் உள்ளது. சில மேக்கப் முயற்சிப்போம். நான் என் உதட்டின் மேக்கப்பை புதுப்பிக்க வேண்டும். அருமை. நிறம் எனக்கு பொருந்துகிறது. என் உதடுகள் மிகவும் அழகாக உள்ளன. ஆஹா, எனக்கும் அதை வேண்டும். என் லிப்ஸ்டிக் வித்தியாசமாக மணக்கிறது. இதை முயற்சிப்போம். ஆஹா, இது சாக்லேட். எவ்வளவு குளிர்! ஆனால் லிப்ஸ்டிக் சாக்லேட் என்றாலும் நான் லிப்ஸ்டிக் போடலாம். அது சிவப்பு. ஓ, என் லிப்ஸ்டிக் அது உடைந்து விட்டது. ஆனால் இது இன்னும் சுவையாக இருக்கிறது. ஆம், உன் சாக்லேட் மேக்கப் மோசமாக இருக்கிறது. நான் உண்மையான மேக்கப் செய்ய முடியும். இது நன்றாக இருக்கும். என் ஃபர்ஸ்ட்ல பவுடர் போடுவோம். இப்பது சின்ன பதசை எடுத்துக்குவோம். வாவ், அவை அழகான நிறங்கள். எனக்கு அவை பிடிக்கும். இங்கே கொஞ்சம் கண்ணிழல் போடுவேன். ஓ, இதை ஏன் பண்றாஸ்? ஜில் சொன்னிமைகளில் போடலாம். இது அழகான பழுப்பு நிறம் மற்றும் இது நல்ல சுவை. மேலும் எனக்கு பிளஷ் கூட இருக்கிறது. என் கன்னத்தில் பிளஷ் போடுவோம். வாவ், நான் என் பிரஷ் கூட சாப்பிடலாம். கூல். ஜில், உன் முகம் முழுவதும் சாக்லேட். அது கொடுமை. உன்னை பாரு. ஓ இல்ல, என் முகம் முழுவதும் சாக்லேட். என்ன ஒரு கனவு. அதை துடைக்க வேண்டும். நான் மோசமாக இருக்கிறேன். நீ ஏன் அழுகிறாய்? அது சிரிப்பாக தோன்றுகிறது. ஆனால் எனக்கு சாக்லேட் கண்ணாடியும் இருக்கிறது. அதை முயற்சிப்போம். சுவையாக இருக்கிறது. உனக்கு சாப்பிட வேற எதுவும் இல்ல. என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். வாவ், இதன் உள்ளே மேலும் சாக்லேட் காண்டி உள்ளது. இது மிகவும் இனிப்பாகவும் ஜெல்லியுடனும் உள்ளது. ருசியாக உள்ளது. ஓ, நானும் அதை சுவைக்க விரும்புகிறேன். ஆனால் என்னிடம் எதுவும் இல்லை. ஜில், நீ பகிர்ந்து கொள்வாயா? நான் உண்மையிலும் முயற்சிக்க விரும்புகிறேன். சரி, இதோ உனக்கு உன் உணவை ரசிக்க. ஜில், நீ என்ன செய்தாய்? என் முகம் முழுவதும் சாக்லேட்.
அது பயங்கரமாக இருக்கிறது. இங்க கத்தி, சீப்பு மற்றும் ஒரு ஹேர் ட்ரையர் கூட உள்ளது. நீங்க ஒரு நிச்சயமாக குளிர்ச்சியான முடி அலங்காரங்களை உருவாக்கலாம். ஜில் உடனே அதை முயற்சிக்க முடிவு பண்ணார். இது முழுமையான செட் போல தெரியுது, சாக்லேட் போல தெரியல. அப்படி என்றால் ரெபெக்கா பற்றி என்ன? அவளிடம் ஒரு சாக்லேட் செட் இருக்கிறது. அதை முயற்சி செய், அது நிச்சயமாக சுவையாக இருக்கும். இப்போது ரெபெக்காவை பொறாமைப்படுகிறாயா ஜில்? அவள் சுவையான ஒன்றை சாப்பிடுகிறாள். ஆம், சீப்பை பரிசீலிப்போம். முதலில் என் முடிய சீவ முயற்சிப்போம். சரி, நானும் அதை சீவ முடியும். வாவ், அருமையான சீவிகள். ஜில், உன்கிட்ட இன்னும் என்ன இருக்குது? அது கண்டிப்பா ஒரு ஹேர் ட்ரையர். நீங்கள் உங்க முடிய உலர்த்த இதை பயன்படுத்துகிறீர்கள், அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ரெபெக்கா செய்யறது போல. இதை மைக்ரோஃபோனாக பயன்படுத்தி பாடவும் முடியும் என நினைக்கிறேன். வாவ், ஓ, இது நிச்சயமாக வேலை செய்கிறது ஜெல், மற்றும் இது சக்தி வாய்ந்தது. அருமை. ஹேர் ட்ரையர் நிச்சயமாக உண்மையானது. தோல்வியாளர். என் ஹேர் ட்ரையர் நிச்சயமாக சாக்லேட். இதை முயற்சிப்போம். இது ருசியாக இருக்கிறது. ஓ, ஜில் தாக்குதலாக இருக்கிறார். சொய்ச்சுவோம் ஜில். ஆனால் உங்களிடம் உண்மையானது இருக்கிறது. ரெபெக்காவிடம் சாக்லேட் இருக்கிறது. சில அழகான முடி அலங்காரங்களை செய்யலாம். அது அருமையாக இருக்கும். ரெபெக்கா என்ன செய்கிறாள்? ஓ, அது நல்லது. ஆனால் ஜில் நிச்சயமாக கேர்லர்களை பயன்படுத்த தெரியாது. என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். உங்கள் கேர்லர்கள் சூடாக இருக்க வேண்டும் இல்லையா? அப்படியானால் நான் ஹேர் ட்ரையரை பயன்படுத்துகிறேன். ஓ இல்லை, நீ என்ன பைராய்? சாக்லேட், அது உருகிவிட்டது மற்றும் அது என் முடியில் முழுவதும் உள்ளது. அப்படியா? ரெபெக்காவுக்கு திட்டமிடாத சாக்லேட் முடி முகமூடி இருக்கிறது. சரி ஜில், நிறுத்து. நீ இப்போது பிரச்சனையில் இருக்கிறாய். ரெபெக்கா மிகவும் வருத்தமாக இருக்கிறாள். அவள் உன் முடிய செய்ய போகிறாள். கவனமாக இரு. அடடா, அதுதான் முடி அலங்காரமா? ரெபெக்கா, ஜில் அவளுடைய தோற்றத்துடன் இப்படி பரிசோதனைகள் செய்ய தயாராக இல்லை. ஓ, அது என்ன? இப்போது உங்களிடம் ஒரு பெரிய KFC சிக்கன் வாளி இருக்கிறது. இது உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கிறது. எதிலிருந்து தொடங்கலாம்? ஜில் சாக்லேட் ஒன்றை வைத்திருப்பது போல தெரிகிறது, ஆனால் ரெபெக்காவிடம் உண்மையான ஒன்று இருக்கிறது. அதை சுவைத்து பார்த்து தெரிந்து கொள்வோம். ஜில்லுடன் தொடங்குகிறோம். சரி, இது கண்டிப்பா ருசியா இருக்கும். முதல் லிக் சுவையை மதிப்பீடு செய்வோம். வாவ், சாக்லேட் மற்றும் கிராமல் உள்ள இதை விட சிறந்தது என இருக்க முடியும். ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. இப்போது ரெபெக்காவின் கோழியை முயற்சிப்போம். இது கூட சுவையாக இருக்கும். ரெபெக்கா தன் கைகளுக்கு பதிலாக தன் கருவிகளை பயன்படுத்த முடிவு செய்தார். அது சரியான மரியாதை. ரெபெக்கா ஒரு முறை KFC சிக்கனை ஒரு முள் மற்றும் கத்தியுடன் சாப்பிடும் முதல் நபர் என்று நாங்கள் நம்புகிறோம். நான் அதை சாப்பிட போகிறேன். சரியாக. இது எழுதாவும் உண்மையில ருசியாவும் இருக்கு. ரொம்ப சுவையா இருக்கு. அந்த கிளும்புகளும் மட்டுமே மிதம் இருக்கின்றது. அதை நிறுத்தி விடுவது கடினம். மிகவும் சுவையாகவும் மொறுமொறுப்பாகவும் இருக்கிறது. ஆம். ஓ, ரெபெக்கா, உன் மரியாதை எங்கே? இங்கே எலும்புகளின் குவியல் இருக்கிறது. நீ அவற்றை இவ்வளவு விரைவாக சாப்பிட்டாயா? அதுவே ஆச்சரியமாக இருக்கிறது. நீ அவ்வளவு சாப்பிட முடியும் என்று எனக்கு தெரியாது. அதுவே குளிர். ஆனால் உண்மையில் எனக்கு சில மோசமான செய்தி உள்ளது. அது காரமாக இருந்தது. பாருங்கள். என்ன? ஓ இல்லை, ரெபெக்காவின் சிக்கன் காரமாக இருக்கிறது. நீ உடம்பு சரியில்லாமல் போக போகிறாய் செல்லமே. நீ இப்போது முழுக்க சிவப்பாக இருக்கிறாய். ஓ, என்ன பெரிய தீப்பொறி! ஓ, நீ என்ன செய்யற? உன் மேசையில உண்மையான முகாம்பொறி இருக்குது. ரெபெக்கா, நீ என்ன செய்தாய்? ஆனால் நான் சில மார்ஷ்மெல்லோ செய்யலாம். இது ருசியாக இருக்கும். ஓ, ரெபெக்கா, உனக்கு கொஞ்சம் வேண்டுமா? சரி ஜில், நீ எப்போதும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறாய். அது ஜாய்ஸ்டிக் தானா? சுவாரஸ்யமாக இருக்கிறது. நீ விளையாட்டுகள் விளையாட போகிறாயா? அருமை. ரெபெக்காவிடம் சாக்லேட் ஒன்று இருக்கிறது. அது ருசியாக இருக்க வேண்டும். ஜில் உண்மையான ஒன்றை வைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் இருவரும் விளையாட்டை விளையாட முயற்சிக்கலாம். தொடங்குவோம். வாவ், இது ஒரு சண்டை. எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன். ஜில், கைவிடு. அட, முடியாது. இல்லை ரெபெக்கா, உன் ஜாய்ஸ்டிக் உன் கைகளில் உடைந்து கொண்டிருக்கிறது. கவனமாக இரு.
அதை நீ பார்த்தாயா? அதை இப்போது எப்படி கட்டுப்படுத்த போகிறாய்? ஜில் உன் ஜாய்ஸ்டிக்கின் பகுதிகளை ஏற்கனவே சாப்பிடத் தொடங்கிவிட்டாள். அப்படியா? ரெபெக்கா மிகவும் கடினமாக விளையாடியதால் அவளது ஜாய்ஸ்டிக் அவளது கைகளில் உருகிவிட்டது. இல்லை, நான் கூட வெற்றியடையவில்லை. நான் எப்படி போரை முடிக்கப் போகிறேன்? நான் வென்றேன். நான் வென்று விட்டேன். பாருங்கள், கேஓ. இந்த முறை என்ன? ஓ, இது ஒரு கோகா கோலா. ரெபெக்காவோட உண்மையானது இருக்குது. ஜில்லிடம் விசித்திரமான பாட்டுல இருக்குது. இது சாக்லேட் போல தெரியுது. முயற்சி செய் ஜெல். அப்படியா? ஜில் ஏதோ செய்கிறாள். ரெபெக்கா, நீ உன்னுடையதை முயற்சிக்கிறாயா? சரி, மூடியை அகற்று. நானும் அதை செய்ய முடியும். கோலாவை சாஸ்டிப்போம். பாட்டில் சாக்லேட் ரொம்ப ஷோவை. நான் இந்த பாட்டில குடிக்க போறேன். பாம் நல்லது மற்றும் இனிப்பு. என்னுடையது உன்னுடையதை விட நிச்சயமாக சிறந்தது. சிறப்பான கோலா யாருக்கு இருக்கிறது என்று பார்க்க பெண்கள் போட்டியிடுகிறார்கள். ஜில் முழுவதும் சாக்லேட் காண்டி நிறைந்த பாட்டிலை வைத்திருக்கிறார். ரெபெக்கா முழு பாட்டில் கோலாவை வைத்திருக்கிறார். அது நிச்சயமாக சுவையாக இருக்கிறது. ஜில் இன்னும் ஒரு சாக்லேட் பாட்டில் வைத்திருக்கிறார். பெண்களே, எனக்கு நம்பிக்கை. உங்கள் இருவருக்கும் சுவையான கோலாக்கள் உள்ளன, வெறும் வேறு விதமாக. சண்டை வேண்டாம். வாங்க பெண்களே, இவ்வளவு பிடிவாதமாக இருக்காதீர்கள். இல்லை, எனதுதான் சிறந்தது. நீங்களே பாருங்கள். முடியாது, நீங்களே பாருங்கள். முதலில் என் பாட்டிலை குலுக்கட்டும். நானும் அதை செய்ய முடியும். பாருங்கள். இங்கே உங்களுக்கு இல்ல, இங்கே உங்களுக்கு. என் கோலா சிறந்தது. நாம் என்ன செய்தோம்? உணவு போர் என்பது நீங்கள் உண்மையில் செய்ய விரும்பும் விஷயம் அல்ல.